வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்ப்போம். கிரக அமைப்பு: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவான். இது கிரக அமைப்புங்க. கிரக மாறுதல் என்ற வரிசையிலே 27ஆம் தேதி மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க. 31ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிரன் பெறாருங்க. 12 ஆனி மாதம் சுக்கிரன் புதனுக்கு வந்துடுறாரு, சுக்கிரன் பெறாருங்க. சரிங்களா? இது கிரக மாறுதல். இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் 3/6/2024 திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. அன்னைக்கு எப்படின்னா காலை 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை தூக்கி வைக்கலாம், கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சலாம். இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. தாய் தந்தைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். 22/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாளுங்க. கிரிவலம் செல்றவங்க செல்லலாம். இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ ராசி பலனை, இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் நினச்சது மாதிரி ஏற்றம் கிடைக்குமா, அல்லது இந்த நிலையிலிருந்து மாற்றம் தான் கிடைக்குமா? பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த கும்பராசி அன்பர்களின் ராசியாதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசியிலே இருந்து ஆட்சி பெற்று 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறார், சிம்மத்தை பார்க்குறார். அப்போ சில திருமண சடங்குகள் போல சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சுப நிகழ்ச்சிகளில் சற்று தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மாறுதல் இல்லை. என்னங்க அப்போ கல்யாணமே பண்ணக்கூடாது, அது மாறிடுமே. இது என்ன எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அந்த சூரியன் அந்த இடத்துல எவ்வளோ நாளைக்கு இருக்கும்?
அதை யோசனை பண்ணும்ல, அது மாறிடும். இப்போ சிம்மத்தில் இருக்கார் சூரியன்னா இல்லை, அவர் இருக்கிறது இப்போதைக்கு ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசியிலேருந்து உங்களுக்கு 4ஆம் பார்வையாக தான் அந்த இடத்த பார்ப்பார். அப்போ 4ஆம் பார்வை யார்? மாத்ருஸ்தானத்த இடம். மாத்ருஸ்தானத்தில் யார் யார் இருக்கா? சூரியன், சுக்கிரன், குரு, புதன். 4ஆம் இடத்துல மாத்ருஸ்தானத்தில் இதெல்லாம் இருந்து புத ஆதித்யா யோகம்னு ஒரு யோகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது 4ஆம் இடத்துல இருக்கும்போது மாமன மைத்துனர் வழியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தக்க ஷேர் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கு? இந்த கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு தெம்பாக இருக்கலாம். என்னங்க யாரும் அப்பனே கணக்கு தடுமாறோம், நான் எங்கே இருந்துங்க, அவனை கொடுங்க. ஆனால் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அல்லது யாரேனும் அந்த முறை உள்ளவனாச்சும் உங்கள்கிட்ட உணவு கொடுப்பான். இதை பதினாறு பார்த்துக்க, நான் வெளியூர் போகிறேன், இந்த ஊட்டி இந்த நிலத்தையும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்குங்க, நான் என் பையனோட போய் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறேன். இல்லைங்க என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க விட மாட்டாங்க. இந்த 4 ஏக்கர் இருக்குங்க, இதை நீங்கள் பயிரிடுங்க, என்ன நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வரும். அப்படின்னாச்சும் உங்களுக்கு நிலமோ வசதி வாய்ப்புகளோ இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. நீங்கள் தேடி போகலனாலும் அதுவாக தேடி வரும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தேடி யாராருக்கு வந்தது அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொத்து என்னை தேடி வந்தது, நான் தேடி போகவில்லை சொல்லுங்கள். அப்போ தான் அது எல்லாருக்கும் புரிய வரும். சரிங்களா? இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் கொஞ்சம் செலவினம் இருந்தாலும் பின்னாடி வருமானம் இருக்குது. ஆனால் இப்போ செலவினம் தான். 7.5 நானே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேங்க, என்னங்க பண்ணுறீங்க, செலவினம் வருதுங்க. ஆமாங்க, கல்விக்காக செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனுடைய ஆசையை நீங்கள் நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000க்கு அவர் நிலம் கொடுத்துட்டாரு, அதை வேறு நான் பயிர் பண்ணி எல்லாம் எடுக்கணுன்னாக்கா அதுக்கும் பணம் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, நீங்கள் முழிச்சிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கும் பணம் வருதுங்க. அது யார் கொடுக்குறா? நண்பர் கொடுக்குறான். ஆமாங்க, வெளிநாட்டிலேருந்து எங்கள் ஐயப்ப நான் நம்பலிங்க, உங்களை நம்புகிறேன், இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி வைங்க, எனக்கு அது மாதிரி ஒரு இடம் வாங்கி வைங்க, 2 ஏக்கர் நிலம் வாங்கி வைங்க அப்படின்னு உங்களுடைய நண்பரோ நண்பரின் குழந்தைகளோ உங்களை நம்புகிறாங்க. அவங்க ஐயப்பனை நம்பாமல் அவங்க உங்களை நம்புகிறாங்க. ஆமாங்க, இது எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காது. ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக சொத்து வரும், இப்படி தான் வரும். கும்பராசி அன்பர்களுக்கு அவங்க எதிர்பாராத வழியில் இந்த சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இதை உங்களுக்கு போன வருஷமே சொல்லியிருப்பேன். கும்பராசி அன்பர்கள் என்றுமே கோடீஸ்வரன் தான். அது அவங்க பணமாக இல்லைனாலும் யார் பணமும் பிறண்டுக்கிட்டு தான் இருக்கும், கையில் இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு தரேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எப்பட்றா கொடுக்குறதுன்னு இரவு மூச்சினும் சிந்தனையில் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த உதவி செய்கிற வரலையும் மற்றவங்களுக்கு அந்த உதவி செய்கிற வரலையும் வாக்கு கொடுத்துட்டோமே எப்படியாச்சும் அவங்களுக்கு கொடுத்தாகணுமேன்னு படுத்தா தூக்கம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஆமாங்க, அந்த விஷயத்தில் இந்த கும்பராசி அன்பர்களை குடத்துக்குள்ளே என்ன இது இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட வெளியில் தெரியாமல் இருக்க தான் மூடி வைக்கிறோம். அப்படி இருந்தும் குடத்தில் ஏதோ இருக்குதுன்னு மற்றவங்க நம்புகிற அளவுக்கு தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். அதனால் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். சொத்துக்கள் எப்படியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வசதியும் அதுக்காக ஏற்படுத்திக்கிங்க. குழந்தைகளால் நன்மை உண்டு, புரிஞ்சு நடத்துங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, கேள்வி கேளுங்க, தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.